மக்கள் போடும் குப்பையால் ஏற்படும் அதால் வரும் கழிவு நீர்கள், கழிவு கால்வாய்கள், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட கெமிக்கல் பாட்டில்கள், நீரில் கலந்து நீந்தோடுவதால் அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு உருவம் சாம்பி வைரஸ். இயற்கையாக இருக்கும் ஊரை அசுத்தமாக மாற்றினா மக்கள். அசுத்த சாம்பல்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், இதனால் வரும் வைரஸ் சாம்பி வைரஸ். 3, 2, 1 ஆக்ஷன். என் பப்பு எங்கே போச்சு? இவன் தான் ராலிமன். என் பேர் ஆதித்யா. இவன் யாருன்னு பார்க்குறீங்களா? இவன் தான் சிவா. துப்பறிவாளம், டிடெக்டிவ்ஸ்க்கெலாம் இவன் தான் கில்லாடியே. குப்பைகள், கழிவுகள், இதை மாதிரி மக்கள் போடுற குப்பைகள். நம்ம ஜாக்கு வந்து இங்கே வெளில போயிட்டான், அவன் வரமாட்டானா, அவன் வரலையா? சரி, நான் விக்கியை பார்க்க போகிறேன். விக்கி இது வந்து இருக்கான். இது அங்கே இருக்கான் விக்கி. இவர் தாங்க விக்கி. அழுக்கு நீர், இதை குடிக்கிற ஒரு விலங்கும் இது மாதிரி மாறுது. காலையிலேருந்து என் பப்பை எடுத்துருக்கீங்க, பார்த்தீங்களா? டே ஆதித்யா, நான் பப்பியை பார்த்தேன்டா. இந்த சாப்பாடு வந்து நின்றுக்கிட்டு விளாண்டுட்டு படுத்துக்கிட்டு இருந்தது. எங்கே விக்கி, உனக்கு தெரியுமாடா இங்கே எங்கே இருக்குதுன்ட்டு? எனக்கு என்னன்னு தெரிலடா. நான் பார்க்கல, இந்த சாக்கடை தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. நான் பப்பியை எங்கேயோ பார்த்தேன். எங்கே பார்த்தேன்? பப்பி படுத்துருக்கு. கண்டுபிடிச்ச சரி பார்த்தா அவனுக்கு எதோ ஆயிருக்கு. வெளில வந்துடுறா. டே வெளில வாடா சீப்பா, வெளில வாடா. டே வெளில வாடா ஆதித்யா. அவனுக்கு ஜாம்பி வைரஸ் நினைக்கிறேன். அமெரிக்காவில் சைனா அதிபர் தான் இவர் கண்டுபிடிச்சாரு. எப்படியாச்சும் ஒழிச்சாங்க. ஒழிக்க ஒரு காரணம் இருக்கு.
அதுக்கான மருந்தை நான் கண்டுபிடிக்கணும். ஜாம்பி அந்த ஆதித்தனை பட்ட ரத்தத்தை எடுத்து போட்டு அந்த இலையில வச்சு போட்டு இந்த ரத்தம் இப்படி மாறுது. ஆக்ஷன். இதை எடுத்து நம்ம டாக் மேலே தெளிச்சு பார்க்கலாம். சரியாக ஸோ இது வேற என்ன நம்ம கடிச்சிட்டுனா இது பண்ண முடியாது. ஓகே இதை பார்க்கலாம். இதுக்கு ஃபுல்லாக சரியாயிட்டு சிவா இதுக்கு சரியாயிட்டா. ஓகே இப்போ இது இப்போ நம்ம ஆதித்யாவை சரி பண்ணோம். வா இங்கே கொடு, நான் அதை சரி பண்ணுறேன். என்னடா பண்ணிட்ட? டே ஏன்டா இப்படி பண்ண? கீழே ஏன்டா ஊற்றுன? ஓகே சாரிடா, அவன் வேற கோத்தில் இருக்கான். ஐயோ அவன் மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சு, நம்மளை துரத்த ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் கிட்ட போய் அவனை தொட பார்க்குறான். டேய் விக்கி, உனக்கு என்ன ஆச்சு? எதிரா விக்கி, விக்கி உனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு உனக்கு? அந்த கெமிக்கல் கையில் தொட்டதுனால எனக்கு மயக்கத்தில் 20 நிமிஷம் இப்படி தான் இருப்பேன். உன்னை பார்த்துக்க முடியாது. அதை கண்டுபிடிக்க ஏதாவது மருந்து ஏதாவது சொல்லு, நான் எடுத்து வரேன். அதை கண்டுபிடிக்க ஒரு இலை இருக்கும் மலைக்கு மேலே, அந்த இலையை பறிச்சுட்டு அந்த சாக்கடை தண்ணியை எடுத்து வடிகட்டி அதில் அந்த இலையோட சாரை பிழிஞ்சு ஊற்றி அங்கே அவன் ரத்தத்தை எடுத்து வச்சுன்னா கரெக்டாக வந்துடும். நான் போகிறேன்டா, உங்கள் 2 பேரையும் நான் காப்பாற்ற போகிறேன்டா. என்னாச்சு? நான் ஏந்திச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏந்திரிச்சிட்டேன். சரியாயிட்டேனா? காப்பாற்றுறோம். எப்படியோ தண்ணி பிடிச்சிட்டேன். இப்போ அந்த இலையை பறிக்கணும். ஏதோ அந்த கடைசியா அந்த பெரிய இலை பறிக்கணும். உடனே விக்கி, நீ சொன்ன எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா. ஆமாம், நீ எப்படி இதெல்லாம் தப்பிச்சா? நான் எப்போ ஏந்திட்டு வந்துட்டேன். இப்போ இது ஆதித்யாவை காப்பாற்ற இது ஒரு வழி தான் இருக்குதா? ஆமாம், இந்த தண்ணி நம்ம மேலே கொடுத்து என் காலில் ஏதோ ஒரு சாம்பி கடிச்சிக்கிச்சு, ஒரு மாதிரியா வலிக்குது. சுத்தமாக முடியல என்னால். இவனுக்கு என்ன ஆச்சு? பௌதி வேணாண்டா, கம்னு சொல்கிறத கேளு. பௌதி, நம்ம இந்த இலையை எங்கே வச்சுருக்கோம்? பௌதி சிவா, பௌதி சிவா, என்னடா ஆச்சு உனக்கு? என்னை சாம்பி கடிச்சிருச்சு. மண்டையில் ஏதோ ஒரு வைரஸ் ஓடுற மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கு எதுவுமே ஆகலையே. நாட்டில் ஜாம்பி ஆகிருப்பேன். இது யார் கைடா இது? என்னவா இது? சாம்பி இருக்குது. ஜாம்பிடா டேய். உன்னை விட மாட்டேன். உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு, அதனால் நீ தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீ இந்த கெமிக்கல் எடுத்திருக்க, அதனால் நீ தப்பிச்சிருக்க. நீ 2 நிமிஷம் மயக்கம் உனக்கு வந்தால் வரும், நீ வேணா பார்.
டே பௌத்தி சிவா, பௌத்தி சிவா, அவன் என்ன மாதிரி மயக்கத்தில் இறங்கிட்டான்னு நினைக்கிறான். இப்போ வேறு வழியே இல்லை, எல்லா ஜாம்பியும் கொல்றது தான் இனி நம்ம வேலை. நாளை காலை 9 மணி. இது எங்கள் உடம்பு சரியா இருக்கு, எனக்கு வேறு வழி இல்லை. என் சாம்பியா ஒன்று தான் விக்கி, நான் சாம்பியை கொன்னுத்தாகணும், வேறு வழி இல்லை. இப்போ நம்ம கொன்னாதான் சரிப்பட்டு வரோம். Oh!